சுரா கைட் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. கர்நாடகா மாநிலம் சாம்ராஜ்நகர் மாவட்டம் பண்டிப்பூரில் புலிகள் சரணாலயம் உள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சரணாலயத்தின் பொன்விழா நடந்தது. விழாவுக்கு நடந்த மொத்த செலவு 6,33,00,000 ரூபாய். இந்த செலவை தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்திருந்தது. பொன்விழாவில் பங்கேற்க வந்த பிரதமர் மோடி மைசூரில் உள்ள பிரபல 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கினார். பிரதமரின் பாதுகாப்பு அதிகாரிகளும் அதே ஹோட்டலில் தங்கினர். ஹோட்டலுக்கான மொத்த செலவு 80 லட்சம் ரூபாய். 1 வருடமாகியும் இதுவரை அந்த வாடகை கட்டணம் செலுத்தப்படவில்லை. பொன்விழாவுக்கு நடந்த மொத்த செலவில் 3 கோடி ரூபாயை மட்டுமே புலிகள் பாதுகாப்பு ஆணையம் விடுவித்துள்ளது. எஞ்சிய பணத்தை இதுவரை ஒதுக்கவில்லை. இதற்கிடையே வாடகை கட்டணத்தை கேட்டு கர்நாடக அரசுக்கு ஹோட்டல் நிர்வாகம் கடிதம் எழுதியது. இது பற்றிய தகவலை தேசிய புலிகள் ஆணையத்துக்கு கடிதம் மூலம் கர்நாடக அரசு சொன்னது. ஆனால் தேசிய புலிகள் ஆணையம் கைவிரித்து விட்டது. பிரதமர் ஹோட்டலில் தங்கியதுக்கான வாடகை பணம் 80 லட்சத்தை கர்நாடக அரசுதான் செலுத்த வேண்டும் என்று தடாலடியாக கூறிவிட்டது. இதையடுத்து கர்நாடக அரசுக்கு ஹோட்டல் நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜூன் 1ஆம் தேதிதான் கடைசி நாள் கெடு. வாடகை தொகையை 18% வட்டியுடன் சேர்த்து 94.4 லட்சம் தர வேண்டும். இல்லாவிட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளது. இதுகுறித்து கர்நாடக வனத்துறை அமைச்சர் ஈஸ்வரன் கண்ட்ரே கூறியது, விழாவை நடத்தியது மத்திய அரசு, மாநில அரசுக்கு இதில் தொடர்பில்லை. விழா நடக்கும்போது பாரதிய ஜனதா அரசு இருந்தது. அப்போதைய முதல்வர் பசவராஜ் பொம்மை கூட அந்த விழாவில் பங்கேற்கவில்லை. அதில் அரசின் சின்னமும் பயன்படுத்தவில்லை. முழுக்க முழுக்க தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் திட்டமாக இருந்தது. எனவே மத்திய அரசுதான் இதை கொடுக்க வேண்டும். இருப்பினும் ஹோட்டல் நிர்வாகத்துடன் இணக்கமாக பேசி இந்த பிரச்சனையை தீர்ப்போம் என்று ஈஸ்வர் கூறினார். எனவே பணத்தை கர்நாடக அரசே செலுத்த வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது.